ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரே ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பிராண்டு, ஆனால் 2 செடி இருக்குது. கேமராவில் கவர் ஆக மாட்டேங்குது. நல்ல பெரிய செடி ஆயிடுச்சு. இச்சு இதோட ஐடி. இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் அப்படியே. இது ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு பிளான்ட்டு. லோக்கல் நர்சரியில் ஒரு 250 ரூபான்னு ஒரு 8 இன்ச் பாட்டில் வாங்கின செடி தான் இது. 2 செடி வாங்கினேன். ஒன்று எனக்கு, ஒன்று யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு. ஆனால் யாருமே கேட்கல. அப்புறம் 2யும் நானே வளர்க்க ஆரம்பித்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 இன்ச் பாட்டுக்கு ரீபாட் பண்ணேன். ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு 16 இன்ச் பாட்டுக்கு ரீபாட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத் இந்த பிளான்ட்டு. அவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு. மொட்டை வரும்போது ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கலர். விரியும் போது ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்குது. நடுவில் அந்த மகரந்தம் எல்லோ கலரில் தெரியுது. கொஞ்சம் இன்னும் 2 நாள் ஆகும்போது நல்லா ஃபேட் ஆயிடுது செடி பூ. அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சிருது. காஞ்ச பிறகு பூ உதிர்ந்து அந்த காம்பு மட்டும் இருக்குது. இது மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 முறை இதுக்கு தண்ணி கொடுக்கணும். கீழே அந்த தண்டு பகுதி பார்த்திங்கன்னா தெரியும். எனக்கு காட்ட முடியுமான்னு தெரியல. பாருங்கள், தண்டு பகுதி தெரியுதா? எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது அடிப்பாகும். நெருக்கமாக இருக்குது பாருங்கள். 16 இன்ச் தொட்டி தான். பெரிய செடி. தண்ணி 3 முறை கொடுக்கணும். ஒருவேளை மதியம் கொஞ்சம் தண்ணி கொடுக்கல, நல்ல வெயிலாக இருக்குது அப்படின்னா, ஒரு பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் இந்த பூ மொட்டை எல்லாமே தலைகீழே தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு ஒரு அரைக்கப்பாவது தண்ணி கொடுக்கணும். அல்லது பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி கொடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நார்மல் ஆயிரும், நல்லா வந்துடும். ஃபீடு அப்படின்னு பார்த்தா 10 நாளைக்கு ஒரு முறை வழக்கமாக நம்ம எல்லா செடிக்கும் கொடுக்குற ஃபீடு தான். மருந்து அடிக்கிறோம், ரெகுலராக மருந்து அடிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பூச்சி தாக்குதல் எப்படி வரும். அதுவும் இது வெயிலான காலம்தான். இப்போ கூட கொஞ்சம் த்ரிப்ஸ் அட்டாக் இருக்குது. இந்த லைட்டாக கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அது அப்பப்போ மருந்து அடிக்கிறதுனால செடி இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியாக பூத்துருக்கு. 2 செடி இருக்குது. இந்த ஒரு செடி இருக்குது பாருங்கள். இதுவுமே நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. நியூ க்ரோத் நிறைய வந்திருக்கு. இது ஒரு நான் சீசனல் தான். ஒரு பக்கம் பூ மொட்டு தளிர் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பட்ஸ் வச்சுருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக தான் வரும். இது பூத்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பூத்து முடித்து காஞ்ச காம்புகள் எல்லாமே கட் பண்ணி விடணும். இதில் அதிகம் இல்லை. மேக்ஸிமம் நான் அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுவேன். அதுவே பெரிய வேலை. நான் வழக்கமாக என்னோடய கார்டனில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பூத்து முடித்த அந்த பூக்கள் காம்புகள் எல்லாமே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதுவே ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் டெய்லி வரும். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பூத்து முடிச்சிருச்சு. இது அவ்வளோதான். இது லைஃப் இல்லை. இது கொஞ்சம் கீழே தள்ளி இதை கட் பண்ணி விட்டுறணும். இப்படி ரெகுலராக நம்ம அப்பப்போ ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நியூ க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும், பூத்துக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக எப்போவுமே. இப்போது வீட்டில் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும், சாமிக்கு வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செடி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே பூத்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு ஓவர் வியூ காட்டுறேன், கவர் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய செடி. இதுக்கு மேலே இது ரீபாட் பண்ண தெரியல. ஏன்னா தொட்டியுமே 16 இன்ச்சுக்கு மேலே தொட்டி இல்லை. ஆன்லைன்லேயும் கிடைக்கல. இந்த தரையில் தான் வைக்கணும். இவ்வளோ பெரிய செடியை தரையில் எப்படி வளர்க்குறது அப்படின்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பிளான்ட் எப்படி இருக்குன்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.